நீங்க காமிச்சுதான் ஆகணும். ஏய் மகா மகா ஏய் என்னங்க இது? அடிபடலன்னு போய் தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக பேண்டேட் போட்டிருக்கு? மகா நீ சீரியஸா யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சின்னதா ஒரு டாட்டூ போட்டிருக்கேன். என்னது டாட்டூவா? எனக்கு தெரியாம எப்ப போட்டீங்க? அட என்ன மகா இது அநியாயமா இருக்கு. ஒரு டாட்டூ போட கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். உங்க மனசு மட்டும் இல்ல, இந்த உடம்பு எனக்கு தான் சொந்தம். ஏன் பெர்மிஷன் இல்லாம அதுல எதுவுமே பண்ண கூடாது. என்னடா இது அநியாயமா இருக்கு. கேர்ள்ஸ் திங்குன்றாங்க, உடம்பு அவங்களுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. டேய் சூர்யா, உன் நிலைமை ரொம்ப மோசம்டா. புலம்புனதெல்லாம் போதும். முதல்ல யார் பேரை டாட்டூ போட்டிருக்கீங்க காட்டுங்க. மகா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு மகா. எனக்குன்னு பர்சனலா இருக்க கூடாதா? என்னது பர்சனலா? பொண்டாட்டிக்கிட்டே பர்சனலா? ஓ இப்படி எல்லாம் வேற மெயின்டைன் பண்ணுவீங்களா? மகா 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 வலிக்குது. மகா சரி சொல்லுங்க, யார் பேரை போட்டிருக்கீங்க? சொல்லுங்க, யார் பேரை போட்டிருக்கீங்க சொல்லுங்க. நான் வேற யார் பேரை போட போறேன்? ஓஹோ, நம்ம பேர் தான் டாட்டூ போட்டிருக்கார் போல இருக்கு. சரி சொல்லுங்க, யார் பேரு? என்ன கேள்வி இது? அம்மா பேர் தான் போட்டிருக்கேன். ஓ அம்மா பேர். நல்ல விஷயங்க. ஏமா நீ வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா? சேச்சே இல்லங்க. ஓ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க அம்மா பேரை டாட்டூ போட்டதுல எனக்கும் சந்தோஷம் தான். இல்ல அம்மாவோட பர்த்டே வருதா, அதான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு டாட்டூ. நல்ல விஷயங்க. இல்ல நல்ல விஷயம். சரி நான் போறேன். எப்பா நான் சொன்ன பொய்ய மகா நம்பிட்டா. உண்மையாவே நான் யார் பேரை குத்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் தொலைஞ்சேன். அத்தை, டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மதியத்துக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிடலாம். ஐயோ அதுதான் உண்மையாவே ரொம்ப கஷ்டமாகா. செய்யறத கூட செஞ்சிடலாம், ஆனா என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவு பண்றதுக்குள்ளே போதுன்னு ஆயிடும். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க அத்தை? இல்ல அது என்ன விஷயம் அத்தை? இல்லம்மா, கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எத்தனையோ நாள் உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிருக்கேன். நீ சூர்யாவுக்கு ஏத்தவளே இல்லைன்னு சொல்லி உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி இது ஏன் வாழ்க்கை, எது நடந்தாலும் இதை விட்டு போக மாட்டேன்னு நின்னு பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி நீ எங்க எல்லாரோட மனசுல வந்து புகுந்துட்ட. இப்ப இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எதுவா இருந்தாலும் மகாவை கேட்கணும்னு நாங்களே வாய் விட்டு சொல்ற அளவுக்கு எங்க மனசு முழுக்க நிறைஞ்சிட்ட. நீ சாதிச்சது ரொம்ப பெரிய விஷயமாகா. என்ன அத்தை நீங்க இப்ப எதுக்கு அத்தை இதெல்லாம்? காரணம் இருக்கு மகா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இப்ப என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறதெல்லாம் எனக்கு யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுறியா? என்னம்மா? இனிமே நான் உங்களை அம்மானே கூப்பிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீயும் சூர்யாவும் நல்லபடியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதும் என்னோட சர்க்கிள்ல எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன் மருமக சூர்யாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. எதுக்கும் அவளை கொஞ்சம் அதட்டியே வச்சுக்கோ. ரொம்ப இடம் கொடுத்துறாத. அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? என்னோட மகா பத்தி எனக்கு தெரியும். அவ யாரையும் யார்கிட்ட இருந்தும் பிரிக்க மாட்டா.
எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கதான் அவ பாப்பா. அதே மாதிரி என் பையனும் என்னதான் அவன் பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் என்னையும் நல்லபடியா பாத்துக்கிறான். எனக்கு அது போதும்னு சொன்னேன். அம்மா தயவு செஞ்சு எனக்கு முக்கியத்துவம் முதல் இடம்லாம் சொல்லாதீங்க. அவர் மனசுல எப்பவுமே முதல் இடத்துல இருக்கிறது நீங்க தான்மா. அது எப்படி சொல்ற? பொறுமையா இருங்க, கூடிய சீக்கிரமே அதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். கூடிய சீக்கிரம்னா ரொம்ப நாள் ஆகுமா? மகா டிஃபன் ரெடியா? ஆ ரொம்ப நாள்லாம் இல்ல, இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. மகா என்னங்க ஏங்க, என்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க. பயங்கரமான ஆளுங்க நீங்க. மறைச்சேனா? நான் எதையும் மறைக்கலையே. ஐயோ, நீங்க தானங்க சொன்னீங்க அந்த சர்ப்ரைஸ், அந்த பர்த்டே சர்ப்ரைஸ். ஐயோ, உங்க அம்மா பர்த்டேங்க, அதுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களே. என் பர்த்டே இப்ப இல்லையே மகா. ஆ, அதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கே, மறந்துட்டியா? ஆமால, எனக்கே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஏங்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட பர்த்டே சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொன்னீங்க? கொஞ்சம் அமைதியா இரு மகா. ஏங்க, அம்மா பர்த்டேக்கு தான் ரொம்ப நாள் இருக்குல்ல, நீங்க அத முதல்ல காமிங்க, அப்பதான் அவங்க நம்புவாங்க. காட்டுங்க, காட்டுங்க. மகா பிரபா பிரபா பாத்து விடு விஜய். எனக்கு உதவி வேணும்னா எங்க அம்மாவையோ இல்ல அக்காவையோ கூப்பிட்டுக்கிறேன். என்ன பிரபா, என் மேல இருக்கிற கோவத்துல ஏதாவது தேவைனா இந்த வீட்லயே இல்லாத உங்க அம்மாவை கூப்பிடுறாங்கிற, பக்கத்திலே இருக்க என்ன வேணான்னு சொல்ற? இல்ல, அது வந்து நான் பாத்துக்கிறேன் விஜய், சும்மா என்ன போட்டு மடக்காத. நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நெல்லு பிரபா. இவ்ளோ தூரம் நீ என்ன வெறுக்க என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெறுக்கவும் இல்ல. விரும்பவும் இல்லைன்னு சொல்ல போறியா? வேண்டாம் பிரபா, உன்னை நீயே ஏமாத்திக்காத. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுட்டு தான் நீ இப்படி நடந்துக்கிற நல்லா புரியுது. ஆனா அது என்ன காரணம் தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த காரணமும் இல்ல விஜய், தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, விட்டுற. பிரபா, டைம் கொடுத்தா நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். அதான் நீ டைம் கேட்டது நான் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பார்க்கும்போது டைம் முடியும் போது என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்ல விடு. எப்பவும் என் வாழ்க்கையில தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிட்டு இருக்கேன். பழகி போச்சு. எப்பவுமே கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் கடவுள் எதையுமே கொடுக்க கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு போல. சரி விடு, பார்த்துக்கலாம். பிரபா, நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதையே எடு. அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இது சத்தியம். நான் டைம் கேட்டதுக்கும் சரி, இப்போ உன்கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு விஜய்.